தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். ஆமென். நிச்சயமாகவே இந்த நாளிலும் கூட நாம் பெரிய வெள்ளி அனுசரிக்கும் பொழுது, தேவனுடைய சிலுவை பாடுகளை குறித்து தியானிக்கும் பொழுது நமக்கு அது கற்றுக் கொடுக்கிறது ஒரே காரியம்தான், தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அநாதி அன்பு. அவர் நமக்காய் அவருடைய சிங்காசனத்திலிருந்து இறங்கி வந்து சிலுவையில் நமக்காய் அறையுண்டார். நிச்சயமாகவே இந்த நாள் நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிற நாளாகவும் இருக்கிறது. வாருங்கள், நாம் யாவரும் தேவனை நோக்கி ஒரு விசை பார்ப்போம். அன்பின் பிதாவே, அப்பா, இந்த நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தா. பிதாவே, இது விசேஷித்த நாளாய் இருக்கிறதுக்காய் உமக்கு நன்றி அப்பா. அப்பா, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, மறுபடியுமாய் நீர் எங்களுக்காய் வந்ததையும் நீர் எங்களுக்காய் பாடுபட்டு மரித்ததையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம் கர்த்தாவே. அப்பா, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, முற்றிலுமாய் கர்த்தாவே உம்மை மாத்திரமே கர்த்தாவே நாங்கள் நினைக்க, உம்மை பற்றி மாத்திரம் நாங்கள் யோசிக்க தேவன் எங்களுடைய இருதயத்தையும் எங்களுடைய சிந்தனையையும் ஒருநிலைப்படுத்தும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே அதிகமாய் எங்களுடைய அநாதி அன்பை குறித்து நாங்கள் தியானிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, நீர் பெரியவராய் இருக்கிறவர் கர்த்தாவே, நீர் உயர்ந்தவராய் இருக்கிறீர் கர்த்தாவே, நீர் பரலோகத்திலே வீற்றிருக்கிற தேவனாய் இருக்கிறீர் கர்த்தாவே. அப்படி இருந்தும் கூட கர்த்தாவே, பாவிகளாகிய எங்களுக்காய் கர்த்தர் நீர் உங்களுடைய சிங்காசனத்தை விட்டு வந்தீர் கர்த்தாவே. அப்பா, நீர் ஏழை கோலம் எடுத்து வந்தீர் அப்பா. அப்பா, எங்களுக்காய் பல அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கர்த்தாவே. அப்பா, எங்களுடைய பாவங்களுக்காய் நீர் சிலுவையிலே கர்த்தாவே நீர் அறையுண்டீர் கர்த்தாவே. அப்பா, அதை நாங்கள் அதிகமாக நினைவு கூறுகிறோம் கர்த்தாவே. அப்பா, நீர் எங்களுடைய பாவங்களுக்காய் நீர் பலியானீர் கர்த்தாவே. அப்பா, நாங்கள் நித்திய ஜீவனை பெறும்படி கர்த்தாவே நீர் உம்முடைய வாழ்க்கையை எங்களுக்காய் கொடுத்தீர் கர்த்தாவே. அப்பா, நீர் எவ்வளவு அன்புள்ள தேவனாய் இருக்கிறீர் கர்த்தாவே. நீர் அதிகமாய் எங்களை நேசிக்கிற தேவனாய் இருக்கிறீரே அப்பா. அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, இந்த மரணத்தின் மூலமாய் கூட கர்த்தாவே நீர் எங்களுக்கு ஒரு ரட்சணியத்தை கொடுத்திருக்கிறீர் என்று கர்த்தாவே நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, முற்றிலுமாய் கூட கர்த்தாவே எங்களுக்கு நம்பிக்கையை நீர் கொடுத்திருக்கிறீர் கர்த்தாவே. உம்முடைய ராஜ்யத்துக்குள் நாங்கள் சேர்த்து கொள்ளப்படுவோம் என்ற நிச்சயத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே கர்த்தாவே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உயர்த்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் கர்த்தாவே நாங்கள் என்ன செய்ய முடியும் ஆண்டவரே. அப்பா, உடைய சமூகத்துல வந்து நின்று கர்த்தாவே எங்களுடைய பாவங்களுக்காய் மனஸ்தாபப்பட்டு கர்த்தாவே அப்பா, பாவங்களிலிருந்து கர்த்தாவே நாங்கள் விட்டு திரும்பி கர்த்தாவே உமக்காய் வாழ்வது மாத்திரம் கர்த்தாவே நாங்கள் உமக்காய் செய்ய முடியும் கர்த்தாவே. வாருங்கள், நாம் யாவரும் நம்முடைய பாவங்களை தேவனுக்கு முன்பாக அறிக்கை செய்வோம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தொழுது கொள்ள முடியாது. தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிற நாமும் பரிசுத்தமாய் இருப்பதையே தேவன் விரும்புகிறார். ஒரு விசை நம்முடைய எல்லா பாவங்களையும் அவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்வோம்.
பிதாவே, உமக்கு விரோதமாய் கர்த்தாவே, பரத்துக்கு விரோதமாகவும் கர்த்தாவே நாங்கள் எவ்வளவோ பாவங்களை செய்திருக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, உம்மை விட்டு நாங்கள் தூரம் சென்றிருக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, உம்மை மறுதலித்திருக்கிறோம் கர்த்தாவே. உம்மை மறந்து போயிருக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, எங்களை மன்னிங்க அப்பா, முற்றிலுமா எங்களை மன்னிங்க இயேசுவே. அப்பா, எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் உம்மை நாங்கள் சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, தயவாய் மனமிறங்குங்க கர்த்தாவே. அப்பா, எங்களுடைய பாவங்களை மன்னிங்க கர்த்தாவே. பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று சொல்லியிருக்கிறேன் கர்த்தாவே. அப்படியாய் கர்த்தாவே, நாங்கள் அறிக்கை செய்த வண்ணமாய் கூட கர்த்தாவே அப்பா, இந்த பாவங்களை விட்டு நாங்கள் விலகி போக கர்த்தாவே, நாங்கள் மனம் திரும்ப தேவன் எங்களுடைய இருதயங்களை இடைப்படும்படி காய்ச்சபிக்கிறோம் கர்த்தாவே. முற்றிலுமாய் நீர் விரும்புகிறதான வாழ்க்கை எங்கள் மத்தியிலே காணப்பட நீர் கிருபை புரியும்படி காய்ச்சபிக்கிறோம். தேவன் இரக்கம் புரியும்படி காய்ச்சபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, இந்த நாளின் ஆராதனையை கூட உடைய பாதபடியில் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, அதிகமாய் உம்முடைய அன்பின் ஆழத்தை கர்த்தாவே நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தாவே, புரிந்து கொள்ள உம்மை கிட்டி நாங்கள் சேர கர்த்தாவே எங்களுக்கு ஒரு வாய்ப்பினை நீர் கொடுக்கும்படி காய்ச்சபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஆராதனையானது கர்த்தாவே நிச்சயமா எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமுள்ள ஆராதனையாய் இருக்க நீர் கிருபை புரிங்க கர்த்தாவே. எங்கள் மத்தியிலே நீங்க இடைப்படுங்க கர்த்தாவே. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தர் மத்தியிலும் தேவனின் இடைப்படும்படி காய்ச்சபிக்கிறேன் கர்த்தாவே. ஒவ்வொரு உள்ளங்களையும் தொடுபடி காய்ச்சபிக்கிறோம் கர்த்தாவே. உள்ளத்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன் நீராயிருக்கிறேன் கர்த்தாவே. முற்றிலுமாய் உம்முடைய அன்பின் கரம் கர்த்தாவே ஒவ்வொரு இருதயத்தையும் தொடுவதாக கர்த்தாவே. அப்பா, ஒரு மாறுதல் காணப்பட நாங்கள் திருத்திக் கொள்ள வேண்டிய காரியங்களை திருத்திக் கொள்ள தேவன் கிருபை புரியும்படி காய்ச்சபிக்கிறோம் கர்த்தாவே. முற்றிலுமா இந்த ஆராதனை உங்களுடைய சமூகத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய மகிமையினால் அல்ல ஆண்டவரே, எங்களுடைய பலத்தினால் அல்ல ஆண்டவரே, ஆனாலும் முற்றிலுமாய் உமக்கு மாத்திரமே மகிமை செலுத்துகிற ஆராதனையா இது இருக்க என் கிருபை தாங்க கர்த்தாவே. ஆராதனையில பங்கு பெற ஒவ்வொருத்தரையும் உடைய பாதப்படையில் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. நிச்சயமாய் கூட கர்த்தாவே உங்களுடைய அன்பை உணர்ந்தவர்களாகவும் கர்த்தாவே ரட்சணியத்தின் அனுபவத்திலே வலுவரை பூரிப்படைந்தவர்களாகவும் நாங்கள் வீடு திரும்ப முற்றிலுமாய் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். இது எங்களோடு கூட தங்கிருங்க, எங்களோடு கூட அசைவாடி எங்களை நடத்தும்படி காய் ரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். வாருங்கள், நாம் யாவரும் எழுந்து நின்று ஆரம்ப கீதத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். Hallelujah.
அல்லேலூயா. கர்த்தர் மெய்யாகவே நல்லவராய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளும்படியாய் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அவர் நமக்காய், நம்முடைய பாவங்களுக்காய் அந்த கல்வாரி சிலுவையிலே எந்த பாவமும் அறியாத அவர், பரிசுத்த தெய்வமான அவர் பலியானார். அதை நினைவு கூறும் இந்த நாளிலே கூட அவருடைய நாமத்தை சில பாடலை பாடி நாம் துதிப்போமாக. ஜெபம் செய்வோம். அன்பும் இருக்குமே இந்த ஆண்டவரே, அப்பா பிதாவின் அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. இயேசுவே துதிகளை நீர் ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா நாங்கள் பாடுகிற ஒவ்வொரு பாடலையும் ஆண்டவரே உம்முடைய நாம் மட்டுமே மகிமைப்படும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இயேசுவே இந்த துதிகளை நீங்கள் கூட நீங்கள் அசைவாடுங்க தகப்பனே. உங்களுடைய பிரசன்னத்தை எங்களுக்கு தாங்க ராஜா. ஆண்டவரே நீங்கள் மேல் வைத்த அன்பு பெரிது ஆண்டவரே. அப்பா அது அளவில்லாதது ஆண்டவரே. அப்பா அதற்காக உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ராஜா. இந்த துதி வேலையிலே கூட உம்முடைய கரங்களை, இந்த துதி வேலையை கூட நாங்கள் உம்முடைய கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் தகப்பனே. நீரே எங்களோடு கூட இது வழிநடத்தும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே.
பாடலாம் சுவாமி. மாத்திரமே நாங்கள் செலுத்துகிறோம் ராஜா. நீரே உயர்ந்த தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே, நீரே மகத்துவமான தேவனா இருக்கிறீர் அப்பா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. செலுத்துவோமே கதேவா
உயர்த்துகிறோம். உம்மை மாத்திரமே நாங்கள் உயர்த்துகிறோம். அப்பா எல்லாவற்றுக்கும் மேலான நாமத்தை உடையவர் ராஜா. உம்மை மாத்திரமே நாங்கள் போற்றுகிறோம் தகப்பனே. நீரே எங்கள் துதிகளின் பாத்திரனா இருக்கிறீர் தகப்பனே. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. அப்பா மீதியான வேலையில உம்முடைய கருத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவே நீர்தாமே தலைவனா இருந்து வழிநடத்த முடியாது கூட மாறா தேசத்துக்கு நல்ல பிதாவே. ஆமென். நன்றி 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 தகப்பனே. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா நாங்கள் பாடிட வண்ணமாய் கூட கர்த்தாவே எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் ஆண்டவரே உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே நாங்கள் செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீர் மாத்திரமே பெரியவர் ஆண்டவரே. நீர் மாத்திரமே உயர்ந்திருக்கிறவர் கர்த்தாவே. நீர் கர்த்தாவே சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவர் கர்த்தாவே. நீர் பரிசுத்தர் 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 ஆண்டவரே. அப்பா நீர் எல்லா நாமத்திற்கும் மேலானவர் ஆண்டவரே. அப்பா இந்த உலகத்தை படைத்தவர் நீர் கர்த்தாவே. எங்களுடைய சிருஷ்டிகரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. அதிகமாய் உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் கர்த்தாவே. நீர் மாத்திரமே ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் கர்த்தாவே. எல்லா துதிக்கும் நீர் மாத்திரம் பாத்திரராய் இருக்கிறீர் கர்த்தாவே. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா நீர் நல்லவர், நீர் நல்லவர் கர்த்தாவே. அப்பா எங்களுக்காய் கர்த்தாவே இந்த உலகத்துக்கு வந்த தேவன் நீர் நல்லவர் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தாவே தொடக்கம் முதல் இறுதி வரை நீர் நல்லவராகவே இருக்கிறீர் கர்த்தாவே. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்த பிள்ளைகளாய் சொல்லுகிறோம் கர்த்தாவே நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. அப்பா நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி கர்த்தாவே. விசேஷ வண்ணமாய் எங்களுக்காய் நீர் கொடுத்திருக்கிற ரட்சணியத்துக்காய் நன்றி கர்த்தாவே. அப்பா நீர் சிலுவையில சிந்தின ரத்தத்தின் மூலமாய் எங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறதற்காய் உமக்கு நன்றி கர்த்தாவே. அப்பா எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை தேவன் எங்களுக்கு கொடுத்து எங்களை தெரிந்து கொண்டிருக்கிற கிருபைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா இந்த நாளிலும் கூட கர்த்தாவே நாங்கள் உம்மை நினைவு கூறுகிறோம் கர்த்தாவே. நீ எங்களுக்காயப்பட்ட பாடுகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம் கர்த்தாவே. அப்பா நீர் எவ்வளவு பாடுகளை பட்டீர் கர்த்தாவே. அப்பா நீர் எத்தனை கர்த்தாவே பாடுகளுக்குள்ளாக்கப்பட்டீர் ஆண்டவரே. அப்பா உடைய சிலுவை மரணம் கர்த்தாவே அது கோர மரணம் ஆண்டவரே. அப்பா நீர் கர்த்தாவே தலை முதல் உள்ள கால் வரைக்கும் கர்த்தாவே நீர் காயங்குள்ளாக்கப்பட்டீர் கர்த்தாவே. அப்பா நீர் எங்களுக்காக மாத்திரமே கர்த்தாவே அவ்வளவு பாடுகளையும் சகித்துக் கொண்டீர் கர்த்தாவே. அப்பா பரலோக தேவனுடைய சித்தத்திற்கு கர்த்தாவே நீர் ஒப்பு கொடுத்து கர்த்தாவே எங்களுக்காய் மரித்தீர் கர்த்தாவே. அப்பா மறுபடியும் கூட கர்த்தாவே நாங்கள் நினைவு கூறுகிறோம் கர்த்தாவே. இவ்வளவு பாடுகளும் கூட கர்த்தாவே நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் மாத்திரமே கர்த்தாவே. அப்பா நீர் எங்கள் மேல் அதிகமாய் அன்பு கொண்டிருக்கிற தேவன் கர்த்தாவே. அப்பா நீர் முற்றிலுமாய் கர்த்தாவே எங்களுக்காக மாத்திரமே மரித்தீர் கர்த்தாவே. எங்களுடைய பாவங்களுக்காய் கர்த்தர் நீர் பலியாய் இருந்தீர் கர்த்தாவே. அப்பா நீர் எங்களுடைய பாவங்களுக்காய் மரித்து கர்த்தாவே எங்களுக்கு நித்திய ஜீவனுக்குரிய பாதையை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர் கர்த்தாவே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா அந்த சிலுவை மரணத்தை கூட கர்த்தாவே நாங்கள் நினைவு கூறும் பொழுது கர்த்தாவே நீர் இவ்வளவு பாடுகளும் கர்த்தாவே எங்களுக்காக மாத்திரம் பட்டீர் கர்த்தாவே. எங்களுமே நீர் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாய் மாத்திரம் கர்த்தாவே எங்களுக்காக இந்த பாடுகளை சகித்துக் கொண்டீர் கர்த்தாவே. அப்படியாய் கூட கர்த்தாவே மெய்யாகவே இதை நாங்கள் உணர்ந்து கர்த்தாவே அப்பா உமக்கு உரிய வாழ்க்கை நாங்கள் வாழ தேவனைகளுக்கு இருதயத்திலே நிலைப்படும்படி காய்ச்சபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா எங்களுடைய ஒவ்வொரு இருதயத்தையும் நீங்க பேசுங்க கர்த்தாவே. அப்பா நீங்க மறுரூபத்தை கர்த்தாவே கொடுங்க கர்த்தாவே. நாங்கள் மறுரூபமாக வேண்டுமா அப்பா நீர் விரும்புகிற வாழ்க்கை எங்களிடத்திலே காணப்பட வேண்டும் ஆண்டவரே. எங்களுடைய இருதயத்திலே ஒரு சுத்தம் இருக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய சிந்தனை கர்த்தாவே அது பரிசுத்தமாக்கப்படணும் கர்த்தாவே. எங்களுடைய வார்த்தைகள் ஆண்டவரே அது மாத்திரம் மகிமைப்படுத்துகிறதா இருக்க வேண்டும் கர்த்தாவே. நாங்கள் பார்க்கின்ற காரியங்கள் அது உமக்கு மகிமையான காரியங்களாய் மாத்திரம் இருக்க வேண்டும் கர்த்தாவே. ஆண்டவரே நாங்கள் கேட்கிற காரியங்கள் கர்த்தாவே அது உண்மை சார்ந்ததா இருக்கணும் கர்த்தாவே.
கர்த்தாவே. அப்பா நாங்கள் செல்கிற பாதைகள் கர்த்தாவே அப்பா அதனுடைய ராஜ்யத்துக்கான பாதையாக இருக்கணும் கர்த்தாவே. அப்படியாய் கூட எங்களுடைய வாழ்க்கையை நீர் மாற்றி கொடுக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய பாதப்படியில் நாங்கள் சரணடைகிறோம் கர்த்தாவே. அப்பா நீர் எடுத்து நடத்தும்படி காய் கேட்கிறோம் கர்த்தாவே. அப்பா எங்களுடைய கரங்களை நீங்கள் பிடித்து நடத்தும்படி காய் கேட்கிறோம் கர்த்தாவே. எங்களுக்கு முன் செல்லும் தேவனாய் நீ இருந்து கர்த்தாவே இந்த வாழ்க்கை முழுவதும் ஆண்டவரே உம்முடைய பாதையில நாங்கள் நடந்து கர்த்தாவே. அப்பா நீர் வைத்திருக்கிற ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள தேவன் எங்களுக்கு அருள் புரியும்படி காய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. முற்றிலுமாய் எங்களை தாழ்த்துகிறோம் கர்த்தாவே. உம்மை மாத்திரம் நாங்கள் உயர்த்துகிறோம் கர்த்தாவே. நாங்கள் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. அப்பா நாங்கள் குப்பையும் தூசியுமாய் இருக்கிறோம் கர்த்தாவே. ஆனாலும் உம்முடைய அநாதி அன்பின் நிமித்தமாகும் கர்த்தாவே. உம்முடைய பெரிய கிருபை நிமித்தமாக கர்த்தாவே இந்த இடத்துல நாங்கள் நிற்கிறோம் கர்த்தாவே. அப்பா நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அது உம்முடைய சுத்த கிருபையாக இருக்கிறது கர்த்தாவே. எங்களுடைய பலன் அல்ல கர்த்தாவே. அப்பா எங்களுடைய தாளந்துகள் அல்ல ஆண்டவரே. அப்பா எல்லாமே உம்முடைய கிருபை கர்த்தாவே. நீர் எங்கள் மத்தியில கொண்டிருக்கிற தயவின் நிமித்தமாய் கர்த்தாவே உடைய சமூகத்துல நாங்கள் நிற்கிறோம் கர்த்தாவே. அப்பா நீர் கொடுத்த இந்த வாய்ப்புக்கு பாத்திரவான்களாய் நாங்கள் வாழ தேவன் எங்களுடைய இருதயத்துல இடைப்படும்படி காய் ஜெபிக்கிறோம். அப்படியாய் கூட கர்த்தாவே இந்த ஆராதனையோட பாதப்படியில் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. அப்பா நிச்சயமா இந்த ஆராதனை கர்த்தாவே நீர் எங்களிடத்துல இடைப்படுகிற ஆராதனையாய் காணப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. முற்றிலுமாய் தேவன் நீர் ஆட்கொள்ளும்படி காய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் மத்தியில நீங்க தங்கிருங்க, நீங்க நடத்துங்க கர்த்தாவே. நாங்க ஒவ்வொருத்தரும் கூட கர்த்தாவே உங்களுடைய பிரசன்னத்தை உணர்ந்து வீடு திரும்ப தேவன் கிருபை புரிங்க கர்த்தாவே. எங்கள் மத்தியில நீங்க தங்கிருங்க கர்த்தாவே. உங்களுடைய இருதயத்துல நீங்க பேசுங்க ஆண்டவரே. அப்பா உங்களுடைய வசனத்தின் மூலியமாய் தேவன் பேசும்படி காய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா உங்களுடைய வசனம் கர்த்தாவே இருக்கு புறமும் கருப்புல பட்டயமா இருக்கிறது கர்த்தாவே. அப்பா நீ பேச வேண்டிய காரியங்களை இருதயத்தில் நீ பேசும்படி காய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அதற்காக நாங்கள் ஆயத்தப்பட நீங்க கிருபை தாங்க கர்த்தாவே. உடைய வார்த்தையாய் நாங்கள் ஏற்றுக்கொள்ள கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. முற்றிலுமா எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. மீதியான வேலையை நீரே கர்த்தாவே பொறுப்படுத்தி வழிநடத்துங்க. எல்லாவற்றிலும் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தும்படி காய் ஜெபிக்கிறோம். ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று கர்த்தருடைய ஜெபத்தை சொல்வோம். பரமபிதாவே இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாம் மன்னித்துக் கொள்வோம். எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் எங்களுக்கு தொடர்ந்து நாம் யாவரும் இன்றவரை காணிக்கைக்குள்ளாய் கடந்து செல்வோம். காணிக்கை பாடல் துளசி இருக்கும்.
நன்றி இயேசுவே. அப்பா, அந்த நாள் முழுதும் கர்த்தாவே, உலகம் முழுதும் உண்மை அனுசரிக்கிற நாளாக எங்களுக்கான செய்ததுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. அப்பா, நீ சிலுவையிலே ஆண்டவரே எங்களுக்காக மரித்து எங்களை பாவத்திலே நீ விடுதலை கொடுத்ததுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, இன்னைக்கு எடுக்கப்பட்ட இந்த காணிக்கை ஆண்டவரே உன் பாதத்திலே நாங்கள் சரணடைகிறோம் ஆண்டவரே, கொடுக்கிறோம் ஆண்டவரே. தயவாக இந்த காணிக்கை நீ ஏற்றுக்கொள்ளும் அங்கீகரிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் கொடுக்கிற பிள்ளைகளாக எங்களை காண செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு கொடு, உனக்கு எல்லாமே கொடுக்கப்பட சொன்ன தேவன் ராஜானே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் ஆண்டவரே இப்படியாக எங்களை ஆராதனை வழி நடத்தி வந்ததுக்காக உன் கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. நீ என்றும் என்றும் மாறாத தேவன் ராஜாவே, உமக்கு நன்றி. எல்லாம் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். தொடர்ந்து நாம் யாவரும் வேத வாசிப்புக்குள்ளாய் கடந்து செல்வோம். இன்று வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாகம் லூக்கா 23ஆம் அதிகாரம் வசனம் 26 தொடங்கி 46 முடிய. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் வசனங்கள் 26 தொடங்கி 46 வரை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் வசனங்கள் 26 முதல். அவர்கள் இயேசுவை கொண்டு போகிற போது நாட்டிலிருந்து வருகிற சிரேனே ஊரானாகிய சீமோன் என்கிற ஒருவனை பிடித்து சிலுவையை அவர் பின்னே சுமந்து கொண்டு வரும்படி அதை அவன் மேல் வைத்தார்கள். திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இதோ மலடிகள் பாக்கியவதிகள் என்றும் பிள்ளை பெறாத கற்பங்களும் பால் கொடாத முலைகளும் பாக்கியம் உள்ளவைகள் என்றும் சொல்லப்படும் நாட்கள் வரும். அப்பொழுது மலைகளை நோக்கி எங்கள் மேல் விழுங்கள் என்றும் குன்றுகளை நோக்கி எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்றும் சொல்ல தொடங்குவார்கள். பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்றார். குற்றவாளிகளாகிய வேறு 2 பேரும் அவரோடே கூட கொலை செய்யப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார்கள். கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடனே கூட அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து, இவன் மற்றவர்களை ரட்சித்தான், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னை தானே ரட்சித்துக் கொள்ளட்டும் என்றார்கள். போர் சேவகரும் அவரிடத்தில் சேர்ந்து அவருக்கு காடியை கொடுத்து, நீ யூதரின் ராஜாவானால் உன்னை ரட்சித்துக் கொள் என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். இவன் யூதருடைய ராஜா என்று கிரேக்கு, லத்தீன், எபிரேய எழுத்துக்களில் எழுதி அவருக்கு மேலாக வைக்கப்பட்டது. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினிக்குட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி நேரமாயிருந்தது. 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. சூரியன் இருள் அடைந்தது.
தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவில் இரண்டாக கிழிந்தது. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். சபையார் யாவரும் அமரவும். தொடர்ந்து நம் தேவ வார்த்தைக்குள்ளாய் கடந்து செல்வோம். போதகர் பி அப்ரஹாம் அவர்கள் நம்மை தேவ வார்த்தைக்கு வழி நடத்துவார். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகின்றேன். பெரிய வெள்ளியன்று ஆண்டவர் கிருபையாக கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்துக்காக நான் கர்த்தருக்கு முதலில் நன்றியை செலுத்த விரும்புகின்றேன். குறிப்பாக 3 நாளுக்கு பிறகு சுமேக்ரோ ஆராதனையில் கலந்து கொள்வது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த நாளிலும் கூட துதித்தொழுகை பாடல்களை நீங்கள் பாடிக்கொண்டிருக்கும் வேளையில ஆயத்தப்படுத்தின இந்த செய்தியானது சரியானது அப்படின்னு ஆண்டவர் எனக்கு உறுதிப்படுத்தினார். முதல் பாடல்ல இயேசுவை போல் நாம் மாற வேண்டும், கடைசி பாடல்ல மறுரூபமாக்கப்பட வேண்டும் என்ற அந்த 2 வார்த்தைகள் ஆண்டவர் திட்டவட்டமாக எனக்கு உணர்த்தினார். அப்ப இயேசுவை போல் மாற வேண்டும், மறுரூபமாக வேண்டும் என்றால் சுலபமான காரியம் அல்ல. நீங்களும் நானும் இயேசுவை போல் மாறுவதற்கு ரொம்ப கடினம். ஆனாலும் உற்சாகப்படுத்துவதற்காக நான் சொல்லுகிறேன். இன்னைக்கு பெரிய வெள்ளி ஆராதனையில சிலுவையின் வல்லமை, அதுவும் உதாரணத்துவம். சிலுவையில் வல்லமை உண்டு. அப்ப சிலுவையின் மேல் பற்றுதலாய் இருக்கிறவர்கள், உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் வல்லமை கொடுக்கிறார். எதற்கு அந்த வல்லமை? மறுரூபமாக்கப்படுவதற்கு. The power on the cross was given for you and me to be transformed into likeness of Jesus. இயேசுவை போல் மாறுவதற்கு தான் அந்த வல்லமை. அப்ப இதை தியானிக்கும் போது ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்ததை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். கிருபையும் சத்தியமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மத்தியான வேளையிலும் கூட நாங்கள் எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே, சிலுவையில் எங்களுக்காக பாடுபட்டீர், அடிக்கப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர், இரத்தத்தை சிந்தினீர், ஜீவனை விட்டீர் என்று நாங்கள் வாசித்து அறிந்து உணர்ந்து ஏற்றுக்கொண்டு நாங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இதெல்லாம் தெரிந்த நாங்கள் மாற்றப்பட்டிருக்கிறோமா, மாறி இருக்கிறோமா என்பதை நாங்கள் எங்களையே கேட்டுக்கொண்டு இந்த நாளிலும் கூட சிலுவையில் நீர் பேசின அந்த 7 வார்த்தையின் உதாரணத்துவத்தை நாங்கள் பிடித்துக் கொள்ள, கற்றுக்கொள்ள, அதை செயலில் கொண்டு வருவதற்கு எங்களுக்கு அனுகிரகம் தாரும். Lord, help us to understand the power on the cross, the power of the 7 words, so that we will understand, we will accept, and we will be transformed to be like you, Lord. Father, we humble ourselves. Many times we have been living a life according to our understanding. But today, take control over our heart, mind and soul. எங்கள் ஆவி, ஆத்ம, சரீரத்தை ஆட்கொள்ளும். ஆண்டவரே, நீர் ஆட்கொண்டு உம்முடைய சித்தம் எது என்று அறிந்து புரிந்து நாங்கள் செயல் புரிய உதவி தாரும்.
தொடர்ந்து வழி அனுப்பி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, அறிமுகமாக நான் சொல்ல ஆசைப்படுகிறது என்னவென்றால், சிலுவையை பார்க்கும்போது ஒரு அவமான சின்னம், அது அவமானம் என்று நிறைய பேர் சொல்லுவார்கள். உலகத்தில் பார்க்கணும்னா சிலுவை வந்து அவமானம், அல்லது ரோமர் அரசாட்சியிலையும் சிலுவை வந்து அவமானத்துக்கு அறிகுறியாக இருக்கிறது. அந்த சிலுவையில யாரெல்லாம் அறைவாங்கன்னா, யாரு ஆக்கினை தீர்ப்பு அடைந்துச்சு, those who are condemned will be crucified on the cross. So the cross is a shameful thing. வாலிப வயதுல 18 வயதுல இருக்கும்போது எம்ஓஎஃப்ல போகும்போது, வாலிப வயதுல சோதனைக்குள்ளாக ஆகாம இருக்கணும்னா ஒரே வழி, உன் ஆசையை சிலுவையில் அறை என்று போதகர்கள் சொன்னாங்க. அப்ப உள்ள போதனை அப்படித்தான் இருந்துச்சு. உலக ஆசை, பண ஆசை, தமிழ்ல அழகா சொல்லுவாங்க, மண் ஆசை, பெண் ஆசை, பொன்னாசை, இந்த மூணு இருந்துச்சுன்னா கட்டு போயிடும். ஓகே, இது உண்மை. உலகத்துல இந்த மூணு இருக்கு. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, சிலுவையில் அறை. சிலுவையில இயேசு கிறிஸ்து தொங்கினது போல நம்மளுடைய ஆசைகள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் நாம் அறைய வேண்டும். ஆக்கினை தீர்ப்பு அடைந்தவர்கள் சிலுவையில் அறையப்படுவார்கள். ஆனா பிரியமானவர்களே, இறப்புல மிகவும் மோசமான இறப்பு சிலுவை தான். அது சீக்கிரமா சாக முடியாது. அது ரொம்ப நேரம் தவித்து சகித்து சாக வேண்டியதாக இருக்கும். அது பேஷன் ஆன் தி கிராஸ் நீங்க பார்த்துட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அப்ப இது நேரம் இல்லை. ஆனா ஒரு காரியம் நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும், சிலுவையில் மரணம் கொடியது. It's a very worst kind of death, the crucifixion. But it is necessary. அது அவசியம். வேதத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. ஆதலால் பழைய ஏற்பாட்டில் ஆடு, மாடு, கோழி எல்லா மிருகங்களையும் கொடுத்து பலி செலுத்தி வந்தார்கள். ஆனால் மனிதன் மாறினதே இல்லை, மதத்தில் தான் ஏறினான். எல்லாமே மாறணும்னு நினைச்சாக்க மனிதன் மாறவே இல்லை, மதத்தில் மட்டும் ஏறி போனான். அதனால்தான் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரே ஒரு வழி, மரித்து அவர் நம்மளுடைய பாவத்துக்காக, பாவ மன்னிப்புக்காக அவர் ரத்தத்தை சிந்தினார். எபிரேயர் 9:22 வாசித்து பார்த்தீங்கன்னா, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. அதான் ஆதாரம். சோ முதல் ஸ்லைட்ல முதல் வசனத்தை நீங்க பிடித்துக் கொள்ளுங்க. எபிரேயர் 9:12, இயேசு கிறிஸ்து ஏன் சிலுவையில் தொங்கினார்? நீங்களும் நானும் ஒரு மிருகத்தை கொண்டு வர வேண்டிய அவசியமே கிடையாது, வேற பலிகள் கொண்டு வர வேண்டிய அவசியமே கிடையாது. இயேசு சிந்தி விட்டார். அவருடைய ரத்தம் சகல பாவத்தையும் நீக்கி சுத்திகரிக்கிறதாக இருக்கிறது. அதுதான், அதனால்தான் குட் ஃப்ரைடே. இன்னைக்கு நம்மளுடைய பாவம், ஜெபத்தில் கூட சொன்னாங்க, நம்மளுடைய பாவம், உலகத்தில் உள்ளவர்களுடைய பாவம், இதுதான் நம்ம சொல்லணும். நம்மளுடைய பாவத்துக்கு எந்த பரிகாரமும் கிடையாது. ஆனால் இயேசு அவர் நம்முடைய ஜீவனையே கொடுத்தார் என்று பார்க்கின்றோம். சிலுவையின் வல்லமையை பார்க்கும்போது பிரியமானவர்களே, சிலுவையில இயேசு தொங்கினார். அதை தொங்கும் போது அவர் எல்லா வேதனையும் தாங்கிக் கொண்டார். உதாரணத்தை காட்டினார். இன்னைக்கு விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் கூட அந்த சிலுவையை சுமந்தவர்களாக இருக்கிறோம்னா சகலத்தையும் தாங்கணும். You and I must withstand. No point we claim that we are Christian. விசுவாசிகள், சீஷர்கள், ஊழியர்கள் என்று சொல்றது பெரியதல்ல, ஆனால் தாங்கிக் கொள்ள வேண்டும். இயேசு தாங்கினாரே, சகித்தாரே. அந்த சிலுவையில எல்லா பாடுகளும் அவமானத்தையும் அவர் தாங்கிக் கொண்டார். இன்றைக்கு நீங்களும் உங்கள்கிட்ட பேசிக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் என்கிட்ட சொல்றாரு, நீ தாங்கிதான் ஆகணும், நீ சகித்துத்தான் ஆகணும். அதுதான் சிலுவையின் பாடு. என்னை பின்பற்றுகிற சகோதர சகோதரிகளே என்று ஆண்டவர் சொல்கிறார். இன்னைக்கு இயேசுவை பார்ப்போம், போகிறதுக்கு பார்க்காதீங்க, மனிதர்களை பார்க்காதீங்க, இயேசுவை பாருங்க. இயேசு
சகித்தது போல, தாங்கிக் கொண்டது போல நீங்களும் நானும் தாங்கிக் கொண்டு நம்மை ஜீவியத்தை ஜீவிக்க முடியும். Withstand. My dear brothers and sisters, no matter what happens, no matter what situation you and I are, you and I must withstand like Jesus withstand on the cross. Secondly, வல்லமை சிலுவையில் வல்லமை இருக்கிறது என்றால் தீர்க்கதரிசிகள் நிறைவேறின, சொல்லப்பட்ட தீர்க்கதரிசி எல்லாம் நிறைவேறின. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி சிலுவையில் பாடுபடுவார் எழுதி வைக்கப்பட்டதோ அத்தனையும் நடந்தது. அதனால்தான் அதுல வல்லமை இருக்கு. நீங்களும் நானும் பேசுகிற நிறைய காரியங்கள் நிறைவேறாம போகுது. ஐயோ மறந்துட்டேன், நாள் முடியல நம்ம சொல்லிடுறோம். ஆனா இயேசு எல்லாவற்றையும் நிறைவேற்றினார். தீர்க்க தரிசனம் நிறைவேறத்தக்கதாக. அது மட்டுமல்ல, ஏற்றமா வல்லமை இருந்துச்சு. பாவத்தை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார். இது வேற யாருமே ஜெயிக்கலங்க, இயேசு கிறிஸ்து ஒன்றில அவர் ஜெயித்தார். அதனால சிலுவையை படுத்தி இருக்கிறோம். நீங்க பேய் படம் எக்ஸோசிசம் பாத்தீங்கன்னா சிலுவையை தான் காட்டுவாங்க. சிலுவையை காட்டினா பிசாசு பயந்து நடுங்கும். பாத்துருக்கீங்க, ஒரு வாட்டி தான் பார்த்தேன் எக்ஸோசிசம். அதுவும் ஏன் பார்த்தேன்னா, ஏன் சிலுவையை எப்படி கொண்டு போறாங்கன்னு பாரு. அப்ப அதே மாதிரி சிலுவையை பார்க்கும் போது பிசாசுக்கு தெரியுது அந்த வல்லமை இருக்குன்னு. அப்படி இருக்கும்போது ஜீவன் உள்ளவர்களாக நீங்களும் நானும் எப்படி உணர்ந்து கொள்ள வேண்டும்? சிலுவையில் பாவம் ஜெயிக்கப்பட்டது, முறியடிக்கப்பட்டது, பிசாசு முறியடிக்கப்பட்டது, மரணமும் முறியடிக்கப்பட்டது. Sin, Satan and death was conquered. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா சிலுவையில ஆண்டவர் அநேக விசேஷித்த வினோத உதாரணத்துவத்தை வைத்தார். 7 வார்த்தைகள்ல உதாரணம் இருக்கு. இன்னைக்கு அதுதான் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். முதலாவது உதாரணம். அப்ப அடுத்த ஸ்லைட பாத்தீங்கன்னா 7 வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. இந்த 7 வார்த்தைகளை தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, சிலுவையில் 7 பவர்ஃபுல் வேர்ட்ஸ், 7 பவர்ஃபுல் வேர்ட். வருஷம் நீங்க கேட்டுட்டீங்க, அதனால சீக்கிரமா போயிடலாம். ஓகே, அடுத்த ஸ்லைட். ஓகே, முதலாவது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். லூக்கா 23:34. நீங்க வசனத்தை எழுதி வச்சுக் கொள்ளுங்க, வீட்டுல போய் வாசிங்க. பிதாவே, ஜெபிக்கும் போது ஜெபிக்கிற சகோதரியே ஆண்டவரை பிதான்னு கூப்பிடுங்க. நம்மளுடைய சபையில நிறைய பேர் பரிசுத்த ஆவியானவர்கிட்ட ஜெபிக்கிறாங்க. ஓகே, இயேசுவிடத்துல ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்கிற ஜெபம் பிதா, ஃபாதர். இயேசு உதாரணத்தை காட்டினாரு. அவர் ஜெபிக்கும் போது பிதாவே என்று ஜெபித்தார். நீங்களும் நானும் ஜெபிக்கணும். அதுல விசேஷம் என்னன்னா, அவர் மன்னிப்புக்காக ஜெபித்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் கொஞ்சம் யோசித்து உண்மையா நம்பியதா சொல்லுவோமே, மற்றவர்கள் செய்த தவறுக்காக அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? இன்னைக்கு இயேசு சொன்னார், உனக்கு விரோதமாக யாரு என்ன செய்தாலும் அந்த சகோதரனுக்கோ சகோதரிக்கோ ஜெபம் பண்ணி. அதுவும் குறிப்பாக நீங்க பாத்தீங்கன்னா அந்த வலி வேதனையோடு அவர் மன்னிப்புக்காக ஜெபித்தார். அவர் மிகவும் வியாகுலப்பட்டார். உங்கள்கிட்ட சொல்லணும்னா அந்த வலி, இப்ப நான் உங்க முன்னுக்கு நிக்கிறேன், உங்களுக்கு தெரியாது எனக்கு நான் எப்படிப்பட்ட வலி எனக்கு இருக்குன்னு. அதற்கு மேலாக இயேசு சிலுவையில் தொங்கின வலி. பிரியமானவர்களே, ஆண்டவர் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றணும், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றணும். வலி இருக்கிறதுன்னு சொல்லி சாக்கு போக்கு சொல்லல, வலி வேதனை இருக்குன்னு சொல்லிட்டு அவரு சாக்கு போக்கு சொல்லல. வலியாக இருந்தாலும், வியாகுலமாக இருந்தாலும், வேதனையாக இருந்தாலும், ரத்தம் சிந்தினாலும் அவர் அதை கடந்து சென்றார். இன்னைக்கு ஆண்டவர் அதான் சொல்றாரு, எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் முதலாவதாக உதாரணம், நீ மன்னிக்க ஜெபி. மன்னிப்பதற்கு மற்றவர்கள் அறியாமல் செய்ததை நீ மன்னிக்க வேண்டும், ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்கிறார். You and I need to pray. If you and I are not praying, then we are not a good example.
ஆராதனைக்கு வரலாம், ஆராதனையில ஈடுபடலாம். ஆனால் உதாரணத்துவமாக இருக்கிறோமா, சாட்சியாக இருக்கிறோமா? அதான் கேள்வி. நமக்கு விரோதமாக வெளியில இருக்கிறவர்கள் மட்டுமல்ல, இன்னைக்கு சபையிலே சபைக்குள்ளாகவே எத்தனை பேர் நீங்க மன்னித்து இருக்கிறீங்க, எத்தனை பேர் நீங்க மன்னிப்புக்காக ஜெபித்திருக்கிறீர்கள் என்று ஆவியானவர் கேட்கிறார், என்னிடத்திலும் கேட்கிறார். உண்மையிலே நான் சொல்றேங்க, இஸ்ரவேல் தேசத்துக்கு போன பிறகு முற்றிலுமாக எல்லாரையும் மன்னித்து மறந்து விடுவிக்கணும்னு அவர் சொன்னாரு. Forgive, forget and release. நிறைய பேர் இன்னும் ரிலீஸ் பண்ணாம இருக்கிறீங்க. இன்னைக்கு இந்த ஆராதனை ஆண்டவர் என்ன சொல்ற, பிதாவே அவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறதுனால மன்னியும் சொல்லி பாருங்க, விடுதலை. நிச்சயமாக நாம் சாட்சிகளாக வாழ முடியும். அதுதான் முதலாவதாக உதாரணத்துவத்தை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இரண்டாவதாக அப்போ நீங்க கேட்கலாம், என்ன பாஸ்டர் மன்னிச்சா என்ன பெரியதுன்னு. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல இது உண்மையிலே நான் செஞ்சேங்க. ஒருவருக்கு ஒருவர் அறிக்கை செய்து ஒருவருக்காக ஒருவர் ஜெபித்து பாருங்க, ஆட்டோமேட்டிக்லி ஹீலிங் உங்களுக்கு மருந்து சாப்பிடணும். ஆனா என்ன தெரியுமா, நான் எப்படி ஜேசுதாஸ் முகத்தை பார்க்கிறது, எப்படி அவரோடு நான் பேசுறது, எப்படி அவருக்காக நான் ஜெபிக்கிறது, அப்படி நான் நினைத்துக் கொண்டிருப்பேன் என்றால் என்னுடைய வியாதி என்னோட தான் இருக்கும். நான் ஜெபிக்கலாம், வெள்ளிக்கிழமை உபவாசித்து ஜெபிக்கலாம், ஆனா அந்த வியாதி என்னை விட்டு போவாது. என்னைக்கு அவர் முகமுகமாய் பார்த்து உனக்கு விரோதமாக நான் யோசித்தேன், பேசினேன், சிந்தித்தேன் என்று நான் சொல்லி, வசனம் அப்படிதான் போட்டிருக்கு, அறிக்கை செய்து ஒருவருக்காக ஒருவர் ஜெபித்தார். அறிக்கை செய்யவே மாட்டேங்கிறோம், அப்புறம் ஒருவருக்காக ஒருவர் எப்படி ஜெபிப்போம்? இயேசு சிலுவையில முதல் உதாரணம், அறிக்கை செய்து ஜெபம் பண்ணி மற்றவர்கள் செய்கிறதை மன்னியுங்கள். சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமாக இருக்கிறது. வெட்கப்பட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்றால் மன்னித்தே ஆகணும். Time is not long. How long we are going to be alive, no one knows. So forgive. This Good Friday, God is saying to you and me, forgive everyone. As Jesus pleaded the Father, forgive them. Why not you and I say, forgive everyone, Lord? Can we say that? Then Sungai Buloh Bukit Church will be an example. ஆனால் யாத்திரை மட்டும் சாட்சியாக நிற்க முடியல, மன்னிக்க முடியாத தன்மை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் மன்னியுங்கள் என்று முதலாவது உதாரணம். இரண்டாவது ஆண்டவர் வந்து அந்த மனம் திரும்பின பாவியை பார்த்து, இன்றைக்கு நீ என்னுடனே கூட மனது பரதீசில் இருப்பாய். தோ இன் அக்னி, பாருங்க ஆங்கிலத்தில் தோ போட்டிருப்பேன். அவர் வழியில இருக்கிறாரு, வேதனையில இருக்கிறாரு, அவரை பத்தி யோசிக்கல. பக்கத்துல தொங்கிக்கிட்டு இருக்கிற மனம் திரும்பின பாவியை பார்த்து அவர் என்ன சொல்கிறார், நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். He showed compassion. மனதுருகினார். பக்கத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகள் பாடுபடுகிறார்கள் தெரிந்தும் நல்லா படுத்தும் நம்ம மனசுல நினைக்கிறோம், வாயில சொல்லலன்னாலும் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், அவனுக்கு இதுவும் வேணும், இதுக்கும் மேலே வேணும். ஓகே, இன்னமும் வேண்டுமென்றா உனக்கு இன்னமும் வேண்டுமென்றான் தமிழ்ல பாட்டு பாடுவாங்க. என் பிள்ளைகளுக்கு வேடிக்கையாக பாடுவாங்க. ஆனா உண்மை இன்னைக்கு உலகத்துல அப்படித்தான் சொல்றோம். கிறிஸ்தவர்கள் அப்படி சொல்கிறோமா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். அந்த பாவியை பார்த்து மனதுருகினார். பிரியமானவர்களே, மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்துல சந்தோஷம் மிகுதியாக இருக்கிறது போல சபையில் கிறிஸ்துவ ஐக்கியத்தில் மனம் திரும்புகிறவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சிலுவையின் இரண்டாவது உதாரணம். யாரையுமே நீங்களும் நானும் அசட்டை பண்ணக்கூடாது. சிலுவையில இயேசு உதாரணத்துவத்தை காட்டினார், மனம் திரும்பினார். இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். Who are we to judge? நீங்களும் நானும் யாருங்க நியாயம் தீர்க்கிறதுக்கு? இயேசு உதாரணத்தை
வழியை காட்டிட்டாரே. ஆகையால் இயேசுவை போல் நான் மாற வேண்டும், மறுரூபமாக வேண்டும் என்றால் மனம் திரும்பின யாராய் இருந்தாலும் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இரண்டாவதாக ஆண்டவர் சொல்கிறார். லூக்கா 15 அதிகாரம் 7வது வசனத்தில் அதான் ஆண்டவர் சொல்கிறார். மனம் திரும்புகிற ஒருவர்னால பரலோகத்தில் சந்தோஷம். அப்ப இன்னைக்கு மனம் திரும்பின ஒரு சகோதர சகோதரி சபைக்குள் வந்தால் ஆண்டவருடைய ராஜ்யத்திலே சந்தோஷம். சபையில எப்படி இருக்கணும்? நீங்களும் நானும் இன்னும் சந்தோஷமா இருக்கணும். இனிமே அப்படி சந்தோஷமாக இருப்பதற்கு நம்மளுடைய சபை ஒரு உதாரணமாக இருக்கும். Let us be an example. Don't always say, "Hey, Jesus forgive you, Jesus forgive you." Do you really forgive them and accept them? மன்னித்து ஏற்றுக்கொள்றோமா? அதுதான் கேட்கணும். யாராக இருந்தாலும் மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனம் திரும்புகிறவர்களை ஏற்றுக்கொள்ளுங்க, மனம் திரும்பாதவங்களை மறந்துடுங்க. சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை. மனம் திரும்பினார்கள் என்றால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக நீங்க பாத்தீங்கன்னா, ஸ்ரீயே அதோ உன் தாய், அந்த சிஷ்யனை பார்த்து அதோ உன் மகள், இதெல்லாம் கேட்டிருக்கோம். வேதனை நம்ம என்ன சொல்றோம்? எனக்கு இருக்கிற வேதனையே தாங்க முடியல, இதுல வேற மற்றவங்களோட வேதனையை நான் பார்க்கணுமா, யோசிக்கணுமா என்று நீங்களும் நானும் சொல்லுவோம். எனக்கு தாங்கிக் கொள்ள முடியல. ஆனா இயேசு சிலுவையில் வேதனையோடு தொங்கின சமயத்துல கூட அவருடைய தாயாரை பார்த்து மனதுருகி அவர்கள் தனியாக இருக்கக்கூடாது, கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி அவர் நெருங்கிய அவரோடு கூட விருப்பமாக இருந்த சிஷ்யனை பார்த்து இதோ உன் மகன் என்று தாய் சொன்னாரு. எத்தனை பேருங்க நீங்களும் நானும் அவ்விதமாக மற்றவர்களுடைய தேவையை சந்திக்கிறவர்களாக இருக்கிறோம். இயேசு சிலுவையில் தொங்கின போதிலும், வேதனைப்பட்ட போதிலும், அவர் கஷ்டப்பட்ட போதிலும் அந்த தாயை மனதுருகினார். இன்றைக்கு ஆண்டவர் உதாரணத்தை சொல்றார். எப்ரஹாம், நீ என்னத்தான் வேதனைப்பட்டாலும் உனக்கு தெரியுதா பக்கத்துல உள்ளவங்க வேதனைப்படுறாங்க, அவங்களுக்காக ஜெபிக்கணும். போன வாரத்தில் எனக்கு ஒரு சந்தோஷமான காரியம் நடந்தது. எனக்கே வலி. ஆனா அந்த நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற அந்த குடும்பத்தில் உள்ள கமலநாதன் கூப்பிட்டு, பாஸ்டர் எனக்கு காலில் காயப்பட்டுருச்சு, எனக்காக பிரார்த்தனை பண்ணுங்கன்னு கேட்டாரு. பாருங்க, அவரை நான் பார்த்ததில்லை. ஆனா என் நம்பர் கிடைச்சதுல எடுத்துட்டு என் காலில் காயப்பட்டது, எனக்காக ஜெபிங்க. அப்ப காயப்பட்ட அந்த சகோதரர் மருத்துவமனையில் இருக்கிறாரு, சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறாரு. அந்த நேரத்தில் கூப்பிட்டு என்று சொல்றாரு. உடனே அவருக்காக நான் ஜெபித்தேன். மறுநாள் அவரு டெக்ஸ்ட் பண்ணி, தேங்க்யூ ஃபார் பிரேயிங் பாஸ்டர், ஐ அம் வெல். பிரியமானவர்களே, நம்மளுடைய வேதனை, நம்மளுடைய கஷ்டத்தின் மத்தியில் அதை பார்த்து கொண்டு மற்றவர்களை அசட்டு பண்ண வேண்டாம். சிலுவையிலே ஆண்டவர் உதாரணத்தை வைத்து என்ன கட்டினார்? வேதனைப்பட்டார், வியாக்குலப்பட்டார், ரத்தத்தை சிந்தினார். அவர் வலியோடு இருந்தும் கூட தாயை பார்த்து அதோ உன் மகன், அந்த சிஷ்யனை பார்த்து அதோ உன் தாய் என்று அவர்கள் தேவையை அவர் சந்தித்தவராக இருந்தார். He was providing security for his mother. You know why he was able to do? Because he was compassion. நம்மில் எத்தனை பேர் மனதுருகிறவர்களாக இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அதான் சொன்னார், பாடி என்னவா இருந்தாலும் நீ மனதுருகி தான் ஆகணும். ஓகே. அப்புறம் சிஷ்யன், பொறுப்புள்ள சிஷ்யன் இடத்துல ஒப்பு கொடுத்ததை பார்க்கிறோம். 1 யோவான் 2வது அதிகாரம் 6வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, இயேசு எவ்வாறாக நடந்தாரோ அதே போல் நீங்களும் நானும் செய்ய வேண்டும். இன்னைக்கு அதை செய்யணும். சொல்ற அந்த வசனத்தை மனப்பாடம் வாசிக்கிறது பெருசு இல்லை, ஆனா அந்த வசனத்தை செய்யணும்னு ஆண்டவர் சொல்றாரு. மூணாவது. நான்காவது வசனத்திலே ஆண்டவர் இயேசு சிலுவையில் தொங்கும் போது, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? மத்தேயு 27:46 வாசிக்கிறோம். ஆண்டவர் வந்து அவர் கதறுகிறார். பாருங்க, இயேசு கிறிஸ்து தேவகுமாரனாக இருந்தும், அதிகாரம் உள்ளவராக இருந்தும், அவர் வல்லமை நிறைந்தவராக இருந்தும் கூட
சிலுவையில் தொங்கினதுனால அவருக்கு வலி, அவருக்கு வேதனை, அவருக்கு வியாகுலம். அந்த நேரத்துல அவருக்கு மனமுடைந்து போய் பிதாவை நோக்கி, பிதாவே பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர்? ஆகையினால மனிதர்களாகிய நீங்களும் நானும் டிசப்பாயிண்ட் பண்றது, மனமுடைந்து போகிறது சகஜம். அதை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டாம், அது சகஜம். டிசப்பாயின்ட்மெண்ட் இஸ் a common thing. ஏன்னா சிலுவையிலே இயேசு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? ஆனா ஏன் மனமுடைந்து? இயேசுக்கு அந்த மனமுடைந்து போகிற அனுபவம் தேவையில்லை. ஆனா ஏன் மனமுடைந்தார் என்றால் உலகத்தாருடைய பாவங்கள் எல்லாம் அவர் மேல சுமத்தப்பட்டது. அப்ப என்ன பார்க்கிறோம் என்றால், பாவம் எங்கே இருக்கிறதோ அங்கே தேவ பிரசனம் இல்லை. இந்த பெரிய வெள்ளி என்று ஆண்டவர் சொல்கிறார், பாவம் எங்கே இருக்கிறதோ, எப்படிப்பட்ட பாவமா இருந்தாலும் சரி, பாவம் எங்கே இருக்கிறதோ அங்கே பிதாவின் பிரசனம் இல்லை. அப்ப ஒரு சிலர் என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்கீங்க, நான் இந்த பாவமும் செய்யல. யாக்கோபு 4ஆம் அதிகாரம், யாக்கோபு கடைசி வாசித்து பாத்தீங்கன்னா, நன்மை செய்ய வேண்டும் என்று தெரிந்தும் செய்யாமல் இருப்பது பாவம். நன்மை செய்யணும் தெரியுது, ஆனா செய்யல, அதே பாவமே. அப்ப எப்படி ஆண்டவருடைய பிரசன்னம் இருப்பாரு? அதான் கேள்வி. ஆனா இன்னைக்கு இந்த பெரிய வெள்ளி என்று ஆண்டவர் சொல்லுகிறார், எங்கே பாவம் இருக்கின்றதோ, எங்கே பாவம் சுமக்கப்பட்டிருக்கிறதோ, சிலுவையில் இயேசுவின் மேல் பாவம், உங்களுடைய பாவம், என்னுடைய பாவம், உலகத்தாருடைய பாவமே இயேசுவின் மேல் இருந்ததுனால பிதாவின் பிரசனம் இல்லாமல் போனது என்று நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, தேவனுடைய பிரசனம் அங்கு இல்லாததுனால அவர் மனமுடைந்து போய் தனிமையாக இருந்தார். He felt loneliness. பிதாவோடு ஐக்கியமாக இருந்த குமாரன் இப்ப பிதா விலகினதுனால அவர் தனியாக இருந்தார். பாவம் ஈடுபடுகிற, பாவம் செய்கிற ஒவ்வொருவரும் தனித்து இருப்பார்கள். You and I will feel loneliness if we are in sin. If we are not doing sin, the Father, our heavenly Father, God is with us. மனிதர்கள் நம்மகிட்ட இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனா ஆண்டவர் பிரசனம் எப்பொழுதும் நமக்கோடு கூட இருக்கும். ஆனா ஆண்டவர் எப்ப நம்ம விலகுவாரு? நாம் எப்ப பாவம் செய்கிறோமோ ஆண்டவர் விலகி போவார் என்று 4வது வசனத்துல, ஏசாயா 59வது அதிகாரம் 2வது வசனத்திலே வாசித்து பார்த்தீங்கன்னா, உங்கள் பாவமும் உங்கள் அக்கிரமமே ஆண்டவருக்கு சுவராக இருக்கிறது. அப்ப இது வாசிக்கும் போது ஆண்டவர் எனக்கு சொல்றாரு, என்னுடைய பிரச்சனத்தை நீ உணரல அப்படின்னா அப்படின்னா உன் பாவம், உன்னுடைய அக்கிரமம் தான் அதுக்கு சுவர். அதனாலதான் 52 வாரம், ஒரு வருஷத்துல 52 ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருந்தா 52 ஞாயிறும் விசேஷ ஆராதனை. ஆண்டவருடைய பிரசனம் இருக்கு, அதை உணரணும். இன்னைக்கு என்ன ஆராதனை மாதிரியே இல்லை சொன்னீங்க, அது யாரோட தப்பு? உங்க மேல, என் மேல தப்பு. நமக்குள் பாவம் அது சுவராக இருக்கிறது. ஆனால் பாவம் இல்லை என்றால் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்வீர்கள். இப்போது கூட வசனம் பேசிக் கொண்டிருக்கும் போது ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார், அவர் பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார், தொடுகிறார், குணமாக்குகிறார், விடுதலை செய்கிறார் என்று ஆண்டவர் உணர்த்துகிறாங்க. சிலுவையில் தொங்கின இயேசு அமிதமாக சொன்னார். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கு உதாரணத்தை சொல்றாரு, மகனே மகளே, பிதாவின் பிரசனம் இருக்க வேண்டும் என்றால் பாவம் இருக்கக்கூடாது என்று 4வது வார்த்தை மூலமாக சொல்கிறார். 5வது வார்த்தை, நான் தாகமாய் இருக்கிறேன் என்று சிலுவையில் இயேசு சொன்னார். யோவான் 19ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா இயேசு சொல்லுகிறார், ஏன் அவர் தாகமடைந்தார்? விஞ்ஞான ரீதியில சிலுவையில் தொங்கினால் ரத்தமும் தண்ணீரும் வெளியே ஆயிடுச்சுன்னா சரீரத்திலிருந்து நிச்சயமாக தாகம், டீஹைட்ரேஷன் நடக்கும்.
அது விஞ்ஞான ரீதியில பார்க்கிறோம். அதனால இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது அவ்விதமாக ரத்தமும் தண்ணீரும் அவருடைய காயங்களில் இருந்து வெளியாகினது நிமித்தம் அவருக்கு தாகம் வந்தது. ஆனாலும் சிலுவையில் தொங்கி அவர் நான் தாகமாய் இருக்கிறேன் சொன்னது என்ன அர்த்தம் என்றால், அழிந்து போகிற ஆத்மாவின் மேல் அவர் அன்பு, அழிந்து போகிற ஆத்மாவின் மேல் தாகம். நீங்களும் நானும் எத்தனை அழிந்து போகிற ஆத்மாக்களை போய் பார்த்து சந்தித்து உற்சாகப்படுத்தி நாம் ஜெயிக்கிறோம். இயேசு சிலுவையில் இருக்கும் போதே தாகமாக இருக்கிறேன் சொன்னாரு. இன்னைக்கு நல்லா இருக்கிற நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு தாக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, யார் எப்ப எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் நீங்க போகணும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் பாடுபட்டார், வேதனைப்பட்டார், வியாகுலப்பட்டார். அவர் ரத்தத்தை சிந்தி கொண்டிருந்த வேளையில கூட அவர் ஆத்மாவில் தாகமாய் இருந்தார். எல்லா சுகத்தையும் பலத்தையும் கொடுத்த நமக்கு நாம் தாகமாக இருக்கிறோமா? இன்னைக்கு ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். அது மட்டுமல்ல, தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா லூக்கா 19வது அதிகாரம் 10வது வசனத்திலே நான் காணாமல் போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்தேன் என்று இயேசு சொன்னார். இயேசு சிலுவையிலே வந்த நோக்கம் எல்லா ஆத்மாவையும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று. அந்த சிலுவையில அவருக்கு அந்த தாகம் இருந்தது. இந்த மத்தியான வேளையிலே உங்களுக்கும் எனக்கும் அவ்விதமான ஒரு தாகம் உண்டாகத்தக்க ஆண்டவராக இயேசு உதாரணத்தை கொடுத்தார். ஆறாவதாக முடிந்தது, முடிந்தது, it is finished அப்படின்னு வசனத்துல பார்க்கிறோம். யோவான் 19:20 பார்த்தீங்கன்னா it's finished. இந்த வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், அவர் நம்முடைய ஊழியத்தை முடித்தார் என்று அவர் சொல்லுகிறார். ஊழியத்தை முடிக்கணும், அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை முடிக்கிறார். பாதியில நீங்களும் நானும் ஓடக்கூடாது. அதான் ஆண்டவர் சிலுவையில் எனக்கு வலி, எனக்கு வேதனை ஆகினாலே நான் விட்டுட்டு போறேன் இயேசு சொல்லல. அவர் கடைசி வரையிலும் அவர் சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கும் போது நான் வந்த நோக்கம், எனக்கு கொடுக்கப்பட்ட கடமை, எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம், whatever task which was entrusted to me, I have completed, I have finished. My dear brothers and sisters, today God is demanding, or in another word, God is encouraging you and me to finish the task which has been entrusted. உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட வேலையை முடிக்க இயேசு உதாரணத்துவத்தை காட்டினது போல நீங்களும் நாம் செய்ய வேண்டும். பிதாவின் சித்தத்தையும் இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலையும் நாம் அந்த கடைசி நேரத்தில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவர் எந்த காரணத்தை குறித்தும் அவர் ராஜினாமா செய்யல, விட்டுட்டு போல. ஆண்டவராகிய இயேசு என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு சிலுவையில் தூக்கிட்டு உங்களையும் உனக்காக நான் பாடுபடுறேனே, உனக்காக நான் ரத்தத்தை சிந்துறேனே, உனக்காக என் ஜீவனை கொடுக்கிறேனே, நானே என் ஜீவனை எனக்காக நீ ஏன் போடுற? என்னுடைய ஊழியத்தை விட்டு நீ ஏன் போற? என்னுடைய காரியங்களை விட்டு ஏன் நீ போகிற என்று கேட்கிறார். அப்படி ஓடிக்கொண்டிருக்கிற சகோதரனை விட்டு கவனக்குறைவாக இருக்கிற சகோதரியே ஆண்டவர் மறுபடியும் பிடிக்க சொல்லுகிறார். எந்த காரியத்தை ஊழியத்தை ஆண்டவர் உங்களுக்கு பொறுப்பாக கொடுத்தாரோ நீங்களும் நானும் அதை முடிக்க நாம் செய்யணும். அதனால்தான் பவுல் 2 தீமோத்தேயு 4:7 சொல்லுகிறார், நான் ஓட்டத்தை முடித்தேன், நான் ஓட்டத்தை முடித்தேன். பெரியமானவர்களே, நீங்களும் நானும் அழைக்கப்பட்ட அழைப்புல உண்மையுள்ளவர்களாக பாத்திரவான்களாக முடிக்கிற வரைக்கும் இருக்கணும். இடையில எத்தனையோ உபத்திரமும் வரும். இயேசு சிலுவையில் தொங்கும் போது வேதனைப்பட்டார், கண்ணீர் சிந்தினார், ரத்தத்தை சிந்தினார், வியாகுலப்பட்டார், ஆனாலும் முடித்தார். அதே போல் நீங்களும் நானும் முடிக்க வேண்டும். You and I must complete our race which has been given. Anyhow, you are not tired. You are suffering. Why don't you take a break? Why don't you take a break?
Why don't you just relax? செய்யணும்னு ஆசை தாங்க. ஆனா இயேசுவை பின்பற்றுறோமே, இயேசுவை பின்பற்றுகிறதுனால அமைதியா இருக்கவே முடியல. காலையில எழுப்பினோடனே எனக்கு ஃபோன் வரும், Pastor, please pray for me. Pastor, counsel this. Oh, I'm very tired, I cannot do it. சொல்லுங்கன்னா இயேசுவை பின்பற்றல. என்னால் முடிந்த வரைக்கும் நான் செய்வேன். இயேசு சிலுவையில் முடித்தார், அதே போல் நாம் உயிர் விடுற வரைக்கும் நீங்களும் நானும் முடிக்க ஆண்டவர் அளிக்கிறார். உதாரணத்தை அவர் வைத்துட்டாரு. God, our Lord Jesus Christ has set an example. பாடணும், தேவ மகிமை எப்படி இயேசுவை போல் நான் மாற வேண்டும், சகல துதி கன மகிமை அந்த பாட்டுல கடைசியில மறுரூபமாக்க வேண்டும் என்று பாடினோம். பாடுவது உண்மையானால் நீங்களும் நானும் செய்ய வேண்டும். 6 காரியங்கள் ஆண்டவர் சொல்லிவிட்டார். கடைசியாக 7வது வசனத்தில் அவரிடம், பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கின்றேன். பிரியமானவர்களே, இது கொஞ்சம் கஷ்டம். நிறைய பேர் கொஞ்ச நாள் வாழலாம்னு நினைக்கிறோம். ஆனால் நேரம் வந்துவிட்டது. இயேசு கிறிஸ்து மறுபடியும் ஆரம்பத்தில் பிதாவே என்று சொன்னார், 7வது வசனத்திலும் பிதாவே என்று சொல்கிறார். அதுல அர்த்தம் இருக்கு. ஆரம்பமும் முடிவும் பிதாவை மறந்துடாதீங்க. ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் பிதாவை நினைவு கூர்ந்து அவரிடத்துல பிரார்த்தனை பண்ணுங்க, ஜெபிங்க என்று ஆண்டவர் சொல்கிறார். இது வசனத்தில் அவர் என்ன சொல்கிறார் என்றால், எல்லாவற்றையும் முடித்த பிறகு வலி வேதனையின் சமயத்துல அவர் தம்முடைய ஆவியை, ஜீவியத்தை ஆண் பிதாவின் கையில் ஒப்புக் கொடுத்து அவர் ஜீவனை விட்டார் என்று பார்க்கின்றோம். அவர் முழுமையாக ஒப்புக் கொடுத்துதல், ஆண்டவர் பிதாவினுடைய சித்தத்துக்கு ஒப்புக் கொடுத்து அவர் செய்தார். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து ஏன் இந்த ஜெபத்தை செஞ்சார்னா, நீங்களும் நானும் உயிரா இருக்கிறது ஆவி. அந்த ஆவி இல்லைன்னா செத்துருப்போம், மறித்திருப்போம். அந்த ஆவி யாருக்குமே சொந்தம் இல்லைங்க, ஆண்டவருக்கு சொந்தம். மரணம் ஏற்படும் போது நம்மளுடைய ஆவிகள் ஆண்டவர் இடத்துல செல்லும், சரீரம் மண்ணுக்கு போகும். எவ்வளவுதான் விலை உயர்ந்த ஷம்புவை போட்டு நீங்க நானும் குளித்தாலும் அந்த அந்த மாம்சமானது மண்ணுக்கு தான் போகும். எவ்வளவு காஸ்மெட்டிக் வாங்கி நான் ஃபேன் லவ்லி போடுவேன், எவ்வளவுதான் ஃபேன் லவ்லி போட்டாலும் இந்த சரீரம் மண்ணுக்கு தான் போகும். ஃபேன் லவ்லி செவ்வப்பா ஆகிறதுக்கு போடல, வேர்வை வராம இருக்கிறது, வேற வேற காரணங்கள் இருக்கு. ஆனால் ஆண்டவர் என்ன பண்றார், மாம்சமானது மண்ணுக்கு போகும், ஆவி ஆண்டவருக்கு போகும். ஆத்மாவோ இளைப்பாறுதலான ஒரு இடத்துக்கு, விசுவாசிகளாக இருக்கிற நீங்களும் நானும் பரதீசியில் இருப்போம். ஆண்டவரை நம்பாதவர்கள் பாதாளத்தில் இருப்பார்கள். இது வேதத்தின் அடிப்படையில் நான் சொல்றேன், அதை புரிந்து கொள்ளணும், நீங்க சொல்லணும் மற்றவங்களுக்கு. ஆண்டவரை பிடித்திருக்கிறவர்கள் பரதீசில், அந்த 2வது கல்யாணத்தில் சொன்னார்ல, இன்றைக்கு நீ பரதீசில் இருப்பாய். ஏன் அப்படி சொன்னார்? இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில அந்த கல்லன் எழுந்திருப்பான். நமக்குள் மரித்தவர்கள் எல்லாம் முதலாவது எழுந்திருப்பார்கள், அப்புறம் தான் நம்ம அவங்களை பார்ப்போம். அதுக்காக ஆண்டவர் சொல்றார், என் ஆவியை உன் கையில் ஒப்புக் கொடுக்கிறேன். பிரியமானவர்களே, கடைசியில எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்களும் நானும் என்ன சொல்ல வேண்டும் என்றால், ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி நான் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டேன், என் ஆவியை உன் கையில் ஒப்புக் கொடுக்கிறேன். பிதாவே, என் ஆவியை உம்முடைய கைகளில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லும் போதுதான் அது என்ன அர்த்தம் என்றால், திருப்தியான ஒரு வாழ்க்கை. எல்லாருமே செஞ்சுட்டாங்க, அப்ப திருப்தி. ஒரு சில சபைகளுக்கு இண்டிபெண்டன்ஸ் பண்ணீங்கன்னா, are you ready to die? அந்த கேள்வி எல்லாருக்கும் கேட்குது. Are you ready to be with the Lord? கேட்பாங்க. 2-3 பேர் நீங்க பார்த்து கேட்கணும், are you ready? நீங்களும் நானும் சொல்லணும், ஆம், I am ready. I am ready to give up my spirit to the Lord, because my spirit belongs to God. வேற எங்கேயும் போகாது, ஆவி ஆண்டவருக்கு சொந்தமாக.
பிரசங்கி 12:7 பார்த்தீங்கன்னா எல்லா ஆவிகளும் ஆண்டவருக்கு சொந்தமாக இருக்கிறது. முடிவாக நான் பார்ப்போம். கொஞ்சம் தூரமா இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஓகே, பரவாயில்ல. முடிவுரையில நீங்க பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு வலியும் வியாகுலமும் இருந்தும் கூட அது அவைகள் இயேசுவை நிறுத்தவில்லை, பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு நிறுத்தவில்லை. ஆனா நீங்களும் நானும் சாதாரண தலைவலி தான், சாதாரண வயிற்று வலி தான் சபைக்கு வருவதற்கு எம்சி எடுத்துக்கிறோம். ஆராதனைக்கு வர மாட்டோம். எனக்கு இன்னைக்கு தலைவலி, எனக்கு இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சிலுவையில இயேசு உங்களுக்காக எனக்காக தொங்குனாரு, வேதனைப்பட்டாரு. அவர் போஸ்ட்போன் பண்ணாரா? அவர் மட்டும் போஸ்ட்போன் பண்ணியிருந்தா இன்னைக்கு ரட்சிப்பே இல்லை. சகலத்தையும் தாங்கின இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உதாரணத்துக்கு உங்களுக்கும் எனக்கும் என்ன சொல்றாரு? என்ன வேதனைப்பட்டாலும் அழைத்த அழைப்புல உண்மையா இரு, நிறுத்தாதே. 52 வாரம் தான், ஒரு வருஷத்துல 52 வாரம் தேவனுடைய சன்னிதானத்துக்கு வா என்று ஆண்டவர் சொல்கிறார். You must make sure that you attend service because Jesus taught not to stop doing God's will. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவர் கீழ்ப்படிதலோடு தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிதலாக இருந்ததுனால கடைசி வெற்றி உயிர்த்தெழுந்தார். ஞாயிற்றுக்கிழமை நம்ம உயிர்த்தெழுதல் ஆராதனை பங்கெடுக்க போறோம். வெற்றி வெற்றி வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிற சிந்தித்துக் கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, கீழ்ப்படி. வேதனை தான் படுறோம், கஷ்டத்தை தான் படுறோம், வியாக்குலம் தான் படுறோம். அசர் உங்களுக்கு என்ன தெரியும்? கையில வந்துச்சு, பையில போட்டு போன இடம் தெரியல, கையில பத்தல அப்படின்னு சொல்றீங்களா? எந்த நிலைமை இருந்தாலும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நீங்க வாங்க. ஒபீடியன்ஸா கீழ்ப்படிதல். நான் இன்னைக்கு என்னுடைய நண்பர்கள் எல்லாம் எனக்கு சொல்றாங்க, அன்னைக்கு உன்னை பார்த்த மாதிரியே தான் இருக்கிற, மாற்றம் இல்லை. அப்ப அவங்க சொல்லுவாங்க, நீ ரொம்ப கீழ்ப்படிதலோடு 100 வருஷம் நீங்களும் நாங்கள் 100 வருஷம் இருப்போம். பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, பாவம், பிசாசு, மரணம் முறியடிக்கப்பட்டது. அதனால பயம் வேண்டாம். பயப்படாதீங்க, நம்ம பயப்படவே கூடாது. பாவம் கிட்ட வரும், வராதுன்னு சொல்லாதீங்க, வரும். உங்க வீட்டு கதவு கிட்ட படுத்திருக்கணும் பயப்பட. ஆனாலும் நீங்களும் நானும் அதை செய்ய மாட்டோம். காரணம், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து கீழ்ப்படிவோமானால். நான் கீழ்ப்படியாம இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? என்னுடைய ஜோக்காக நான் என்னுடைய ராயக்காரர்கிட்ட சொல்லுவேன், setiap pagi pukul 5 setengah saya bangun, saya doa, saya baca kitab dan berdoa untuk 1 jam. அவங்க வந்து sembahyang subuh கட்டாயம் வஜ்ஜி செய்யணும்னு சொல்லுவாங்க, ஆனா செய்ய மாட்டாங்க. அப்ப நான் சொல்லுவேன், அந்த மாதிரி நான் சரியானமே வேலைக்கு போகும்போது என்ன தெரியுமா நடக்கும்? அந்த கதவை திறக்கும் போது ஒரு குரல் கேட்கும், ஏன் நீ வேலைக்கு போற, ரிலாக்ஸா தூங்கு. எல்லாரும் பொத்திக் பண்றாங்க, இன்னும் கொஞ்சம் பொத்திக் பண்றீங்கன்னு சொல்லுவோம். அது ஆண்டவருடைய குரலா? இல்லைங்க, பிசாசோட குரல். ஆண்டவருடைய குரல்னா என்ன தெரியுமா? 6 மணிக்கெல்லாம் எழுந்திருக்கணும், விடிய காலம் எழுந்திருக்கணும், ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் செய்யணும், செய்ய வேண்டிய காரியத்தை செய்யணும். அது ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு முறியடித்தார், பாவத்தை முறியடித்தார், பிசாசை முறியடித்தார், மரணத்தையும் முறியடித்தார். ஆகையால் பயம் நமக்கு தேவையில்லை. இந்த வெள்ளிக்கிழமை அதனால தான் குட் ஃப்ரைடே, பெரிய தமிழ்ல பெரிய வெள்ளி, நல்ல ஹோலி ஃப்ரைடே கூட ஒரு சில வாட்ஸ்அப்ல வருது. ஆனால் குட் ஃப்ரைடே என்று ஏன் சொல்லுகிறோம் என்றால் பவர், வல்லமை இருக்கு. 7 வார்த்தைகளில் உதாரணத்துவத்தை நீங்களும் நானும் கீழ்ப்படிதலோடு செய்வோம் என்றால் உங்களுக்கும் எனக்கும் வல்லமையை கொடுக்கிறார். It is only when you obey according to the 7th word. There is no point we memorize the 7th word. You and I need to obey and do the example which Jesus gave. இயேசு வைத்த உதாரணத்துவத்தை நீங்களும் நானும்
கடைபிடிப்போமாக. கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வணங்குகிறோம். கர்த்தாவே, இந்த மத்தியான வேளையிலும் கூட உம்முடைய சிலுவையின் 7 வார்த்தைகளிலிருந்து கர்த்தாவே நாங்கள் கற்றுக்கொள்ள, உதாரணத்துவத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள நீ கொடுத்த சாக்கியத்துக்காக நன்றி. ஆமாப்பா, நாங்கள் வாசித்திருக்கிறோம், தியானித்திருக்கிறோம், ஆனாலும் அதை கடைபிடிக்கிறவர்களாக நாங்கள் மறந்திருக்கிறோம், அலட்சியமாக இருந்து விட்டோம், கவனக்குறைவாக இருந்து விட்டோம். எங்களை மன்னியும் ஆண்டவரே. வல்லமை வேண்டும் என்றால், கிறிஸ்துவ ஜீவியத்திலே எங்களுக்கு வல்லமை வேண்டும் என்றால், சிலுவையின் வல்லமை எங்களுக்கு தேவை. நீர் வைத்த உதாரணத்துவத்தை நாங்கள் கடைபிடிக்க, செயல்படுத்தி வெற்றி ஆண்டவரே, பாவத்தையும் பிசாசையும் மரணத்தையும் முறியடிக்க எங்களை பயன்படுத்தும் ஆண்டவரே. சிறப்படுத்தி பலப்படுத்தி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமென். சிலுவையின் வல்லமை என்ற தலைப்பில் ஒரு அற்புதமுள்ள பிரசங்கத்தை வழங்கிய போதகர்களுக்கு நன்றி. நிச்சயமாகவே தேவன் நமக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்திருப்பார், நம்ம இடத்துல பேசியிருப்பார். தேங்க்யூ பாஸ்டர் ஃபார் சச் an awakening sermon. நம்ம யாவரும் எழுந்து நின்று நிறைவு கீதத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். Seven to
சொந்த குருவை மறுதளித்தான். ஓடி ஒளியும் பேதுருவையும் தேடி அன்பாய் நோக்குகின்றான். ஓடி ஒளியும் பேதுருவையும் தேடி அன்பாய் நோக்குகின்றான். தேடுகின்றான். பின்னே நடந்த அன்பின் சீஷர் போல் பின்பற்றி வா சிலுவை வரை. பின்னே நடந்த அன்பின் சீஷர் போல் பின்பற்றி வா சிலுவை வரை. காளியைப் போல கசந்திருக்கும் கஷ்டங்களை அவரிடம் சொல். காளியைப் போல கசந்திருக்கும் கஷ்டங்களை அவரிடம் சொல். தேடுகின்றார். நாடி கவர்ந்து கடை போடே. என் இயேசு உருசை சுமந்தே. என் நேசர் கொள்ளுறாம் மலையின் மேல் நடந்தே. தொடர்ந்து போதகர் அவர்கள் நம்ம இறுதி ஜெபத்திலும் ஆசீர்வாதத்திலும் வழிநடத்துவார். ஜெபிப்போம். கிருபையும் சத்தியம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மத்தியான வேளையிலும் கூட கொல்கத்தா மலை மேல் நீர் ஏறினீர். எங்களுடைய அக்கிரமங்கள் பாவங்களின் நிமித்தம் சிலுவையை, பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு சென்றீர். ஏறும் போதே ஆண்டவரே தள்ளாடி தள்ளாடி சென்றீர். அந்த காட்சியை பார்க்கும்போது என்னுடைய பாவம், எங்களுடைய பாவத்துக்காக, உலகத்தின் பாவத்துக்காக நீர் சகலத்தையும் சுமந்தீர். கர்த்தாவே, சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தத்தை சிந்திக் கொண்டிருக்கிற காட்சியையும் எங்களுக்கு நீர் அருளுகிறீர். அந்த ரத்தம் வடிந்தோடுகிறதை பார்க்கும்போது எங்களுடைய பாவம், எங்களுடைய அக்கிரமங்களின் நிமித்தம் நீர் ரத்தத்தை சிந்தினீர். அதை உணர்ந்தவர்களாக எனக்காக இயேசு கிறிஸ்து பாடுபட்டாரே, அவருக்காக நான் பாடுபடுவேன் என்று ஒப்புக் கொடுக்க ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஏவும்படியாகவும் வழிநடத்தும்படியாகவும் நாங்கள் செஞ்சுகிறோம். இந்த கடைசி காலத்தில் உண்மையுள்ள விசுவாசிகளாக நாங்கள் இருக்க வேண்டும் என்றால் உண்மை போல் நாங்கள் பாடுபட வேண்டும். அப்பா, பாடுபடாமல் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் ரட்சிப்பில்லை என்று சொல்கிறேன். பாடுகள் நாங்கள் பங்கெடுக்காமல் இருப்போம் என்றால் உண்மையான சிஷ்யனாக நாங்கள் வாழ முடியாது. அதனால் கர்த்தாவே, சபையிலே அங்கம் வகிக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும், சிறுவரிலிருந்து பெரியோர் மட்டும், சிலுவையில் நீர் பட்ட வேதனைகள், கஷ்டங்கள் எல்லா மத்தியிலும் உதாரணத்தை வைத்து சென்றேன். அந்த உதாரணத்தை நாங்கள் மறக்காமல் அதை படித்து செயல்படுத்த பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை தாரும். வழியெழுப்பி ஆசீர்வதியும். அந்த ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும், பராமரித்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். எல்லா தீங்குக்கும் மோசத்துக்கும் தப்பி ஆண்டவரே, வரும் ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுந்த ஆராதனையிலே நாங்கள் கலந்து கொள்ளுகிறவர்களாக காணப்பட எங்களை ஆயத்தப்படுத்தும், உற்சாகப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் சபையாரியாக உள்ளவோ திரு எந்தேடா சார்கள் அந்த அறிவிப்புகள் வெளிப்படுத்தும். இயேசு கிறிஸ்தின் இனிய நாமத்திலே யாவரையும் இந்த பெரிய வெள்ளி, புனித வெள்ளி, குட் ஃப்ரைடே என்று அழைக்கப்படும் இந்த ஆராதனைக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். எந்த இதில் சொன்னாலும் அதற்கு மேலாக இந்த ஆராதனை இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு ரட்சிப்பு, எதிர்காலத்தின் நிச்சயத்தை கொடுத்திருக்கிற ஒரு நாள் அப்படின்னு அதை அனுசரிக்கிறோம். சரிங்களா? அந்த ரீதியில் சிலுவை பாடுகளை குறித்து அநேக நம்ம பார்த்துருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். போதகர் 7 வார்த்தைகளை சொல்லும் பொழுது அந்த வார்த்தைகளுடைய அர்த்தங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுது என்று சிறப்பாக சொல்லி அதை நம்ம கையாளும் பொழுது கட்டாயம் அவர் ஒரு உதாரணம், எல்லாத்துக்குமே ஒரே உதாரணம் ஆண்டவர் என்று நம்ம பார்க்கணும். அந்த நிலையில் இன்றைக்கு இந்த இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறந்துட்டாரு அப்படின்னு ஒரு துக்கம் கொண்டாடுற நாள். அவருடைய இறப்பின் வாயிலாக நம்ம உயிர் பெற்றிருக்கோம் என்று ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக பார்க்கணும். ஏன்னா ஆண்டவர் அந்த வார்த்தையை படிக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, எனக்காக அழாதீங்க, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் அழுங்க அப்படின்னு சொல்றாரு. அவரை பார்த்து அழுகிறோம். இன்னைக்கு நம்மளும் அதை பற்றி அந்த உண்மையிலே ஆண்டவர் அன்பை ருசிச்சவங்க நமக்கு அவரை அந்த போகிற காட்சியை பார்க்கும்போது கண்ணெலாம் கலங்கும், வேதனையாக இருக்கும். ஆனால் அதற்கு மீறி அது ஒரு சந்தோஷமான நாளாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள நம்ம வழி நடத்துகிற நாள் இன்றைக்கு. இந்த நாளுக்கு வந்திருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் மறுபடியும் சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நாளைக்கு காலையில் நாளைக்கு சண்டே, ஓகே, ஞாயிற்றுக்கிழமை காலை மணி 7க்கு நமது முக்கியத்துவத்தான் திருச்சபையில் உயிர்த்தெழுதலின் ஆராதனை நடைபெறும், ஈஸ்டர் சர்வீஸ். சரிங்களா? அதனால் யாரெல்லாம் நீங்கள் வரணுமோ, அப்படி உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் தேவை என்றால் இன்றைக்கே சொல்லியிருக்கேன். ஸோ நாங்களும் அதை ஏற்பாடு பண்ணோம். சரிங்களா? ஸோ அது செய்யுங்க. 2வது தெரியல, இன்னும் இடம் காலியாக இருக்கான்னு 65 பேர் போட்டாங்களா தெரியுங்க. அப்படி காலியாக இருந்தால் நீங்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களோட பேரில் ஆட் பண்ணிடுங்க. அப்படி சபைக்கு வராதவங்க மற்றவர்களும் உங்கள்கிட்ட கேட்டாலும் என்கிட்ட கேட்டாலும் சொல்லிடுவோம். அப்படி உங்கள்கிட்ட கேட்டாலும் நீங்கள் சொல்லிடுங்க. அதில் அந்த குரூப்பில் பேரை பதிவு செஞ்சுருக்க சொல்லுங்கள். சரிங்களா? நன்றி. தொடர்ந்து ஆண்டவர் நம்மை எல்லா ரீதியிலும் வழிநடத்த அவர் தான் நமக்கு துணை. அது வேணும். சத்தியத்தை கொண்டு வந்த போதவருக்கும் சபை சார்பாக தெரிவிக்கிறேன். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், போற்றுகிறோம். கர்த்தாவே, அப்பா ஆண்டவரே, நீர் எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி. தேவமே, நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டீர் ஆண்டவரே. நாங்கள் வாழ வேண்டிய எல்லா ரீதி வழிகளையும் எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக வைத்து விட்டீர் ஆண்டவரே. அப்பா, இதை நாங்கள் பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக எங்களை ஒப்பு கொடுத்து வாழ நீர் எங்களை அன்போடு அழைக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறீர். அந்த அழைப்பை ஏற்று நாங்கள் வரும் பொழுது, நாங்கள் தடுமாறும் பொழுது எங்களுக்கு பலனாக உங்களுடைய வல்லமையும் கொடுத்து எங்களுக்கு நீ உதவி செய்கிற தெய்வமா இருப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா, வந்திருக்கிற எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் ஐக்கியப்பட கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய ஐக்கியத்தில் இன்னும் பலப்பட்டு, அதற்கு மேலாக உம்மோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தில் இன்னும் உற்சாகப்பட்டு பலப்பட்டு உங்களுடைய மகிமைக்காக வாழ எங்களை பலப்படுத்தி காத்துக்கொண்டு வருகிறோம். எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே கேட்கிறோம்.